நினைவிலை வரும். இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடியது ஆழகால விஷத்தை உட்கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றிய அந்த சிவனுடைய பெயரில் ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த குருஸ்தலம் நமக்கு குரு பகவானுடைய ஸ்தலம்னு சொன்னாலே முதன்மையாக பிரதானமாக நினைவுக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த மகத்துவமான ஸ்தலமாக இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் இந்த குரு பகவானுக்கு நடந்த விசேஷமான பூஜைகளையும் தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சையில் இருக்கக்கூடிய குருவுடைய ஸ்தலம். இந்த இடத்துல குருன்னு சொல்லும் போதே நமக்கு குரு சந்திர யோகம் கஜகேசர யோகம் சொல்லக்கூடிய ஒன்று நினைவுக்கு ஒரு யோகங்கள் வரிசையில் இந்த சந்திரன்னு சொல்லும்போது அவருடைய அந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை கிரகித்து சந்திர அந்த கல்னு சொல்லக்கூடியதன் மூலமாக இந்த குருபகவானுடைய திட்டை கோவிலில் ஒரு நாளிகை என்று சொல்லக்கூடிய 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவருக்கு புனித அபிஷேகமாக நேரடியாக சந்திரனிலிருந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தில் நடந்த விசேஷமான வைபவங்கள் பூஜைகள் இதை. அதுபோல் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாடி திருவலதாயன் கோவில்னு சொல்லக்கூடிய குருஸ்தலம் சென்னையிலே இருக்கக்கூடிய கோவிலில் நடந்த விசேஷமான அபிஷேக ஆராதனைகளோடு சேர்ந்து கோவைன்னு சொன்னாலே அந்த சிவன் சம்பந்தமாக வெள்ளையங்கிரி மலை இருக்கின்றது. இந்த மலையை ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஏறி பார்த்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் ஆதங்கமானது நிறைய அன்பர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த கோவிலில் கோரிப்பாளையம் இடத்துல இருக்கக்கூடிய குருஸ்தலம், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசேஷமான குருஸ்தலங்களில் நடந்த விசேஷமான பூஜைகள், குறிப்பாக குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த தருணத்திலே அவருக்கு நடந்த விசேஷ தீபாராதனை நம்ம எல்லாம் கண்டு கழித்தோம். இப்படி யாரெல்லாம் கண்டு கழித்தோமோ அவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அதாவது ஆதி காலத்தில் ரிஷிகள் என்று சொல்லப்படுவர்கள் எங்காவது நடக்கக்கூடிய விசேஷமான ஒன்றை தன்னுடைய திருஷ்டியினால ஞான திருஷ்டியினால பார்க்க முடியும். அவர்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் இறைவனுக்கு ஒரு இடத்துல திருமணம் நடந்தாலும் கூட அதை அவர்களால் பார்க்க முடியும். ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய விசேஷமான பூஜையை பார்க்க முடியும். அதன் பிறகு சித்தர்கள் 17 சித்தர்கள்னு சொல்லக்கூடிய பிரதானமானவர்கள் இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருந்த இடத்தில் இருந்தே வேறெங்கோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய பாக்கியமான பேராக இருக்கக்கூடிய இந்த அபிஷேக உற்சவங்களை, தெய்வங்களை, தெய்வ நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். கலியுகத்தில் மகான்கள் இவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து போல விசேஷமான பூஜைகளை, அபிஷேகங்களை, தெய்வ காட்சிகளை கண்ணார பார்க்க முடியும் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து. அதுபோல நாம் எல்லோருமே நம்முடைய இல்லத்தில் இருந்து இவ்வளவு ஆலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான பூஜைகளை, அபிஷேகங்களை, ஹோமங்களை, தீப ஆராதனைகளை கண்டு கழிக்கக்கூடிய பேர் ஜோதி டிவி வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ஜோதி டிவி மனிதனை புனிதனாக்கி இருக்கிறது. சாதாரணமான மனிதரை ஒரு ரிஷியை